Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Thank you. Hello, sir. Sir, நான் எடுத்துறேன் சார். பரவாயில்ல. ஜானகி வாங்க அண்ணே. அண்ணே என்ன அண்ணி சொல்லவே இல்ல. அண்ணே எப்படி இருக்கீங்க? How are you? நல்லா இருக்கேம்மா. வாங்க மாமா. என்ன நீங்க வரத சொல்லவே இல்ல. அப்பா ஏய் கார்த்தி. என்ன மாமா எலச்சு போயிட்டீங்க? சிங்கப்பூர் சாப்பாடு பிடிக்கலையா? ஃபேமிலியை பிரிஞ்சிருந்தா அப்படிதான்மா. வீட்டு சாப்பாடு கிடைக்கலையே. அம்மா கௌதம் எங்க? கௌதம் அப்பா வா வா வா. எப்படி இருக்கீங்க? நல்லா. என்னப்பா டெய்லியும் ஃபோன் பண்ணுவீங்க? வரன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பேன்ல. சொல்லிட்டு வந்தா இப்படி ஆச்சரியமா வரவே இருப்பீங்களா? அதனாலதான் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு வந்தேன். மாமா நல்லா இருக்கீங்களா? இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? குழந்தைங்க நல்லா இருக்கா? ரெட்ட குழந்தைங்களாமே ஜானகி சொன்னா. நல்லா இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த வீட்டுக்கு முதல்ல வாரிசுகளை தரப்போறேன்னு நினைச்சு சந்தோஷமா. சரி. ஜானகி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க. அதையே டல்லா சொல்றீங்க? ரெண்டாவது மருமகை என்ன நல்லா வச்சிருக்கான்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லுங்க. என்னண்ணே பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்காங்க? நல்ல growth இருக்குமா. இன்னும் சில பிரான்ச்சஸ் எல்லாம் ஓபன் பண்ண வேண்டியிருக்கு. ஓ, உங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் மாமா ஃபாரின்ல இருந்து வந்திருக்கீங்க. எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? அதானே அஞ்சலி உங்களுக்கு பேரனியோ பேத்தியோ பெத்து தர போறா. அவ மனசு சந்தோஷப்படணும்னு அண்ணி பரம்பரை நகைப்பெட்டியே எடுத்து கொடுத்துட்டாங்க. என்னென்ன நீங்க ஏதாவது கிஃப்ட் கொண்டு வர வேண்டாமா? சும்மா வருவேனா? எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ இந்தம்மா இது உனக்கும் கார்த்தி. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இந்தம்மா இது உனக்கு. தேங்க் யூ. கௌதம் இலக்கியா இது உங்களுக்கு. தேங்க்ஸ்ப்பா. என்ன ரெண்டு மருமகளுக்கும் ஒரே மாதிரி கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இந்த வீட்டு வாரிசு சுமந்துட்டு இருக்கிறது அஞ்சலி, சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிறது இலக்கியா. இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஒண்ணா? அஞ்சலியை நீங்க ஸ்பெஷலா கவனிக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு இலக்கியாவுக்கு தரதே அஞ்சலிக்கும் கொடுத்தா அவ மனசு வருத்தப்படாது? அதுக்காக தான் அஞ்சலிக்கு மட்டும் தனியா ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். என்ன மாமா கிஃப்ட்? இந்தம்மா உனக்காக தேடி இந்த வைர நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். கார்த்திக் இது பிடிங்க பிடிங்க. மெதுவா. Oh my god. Thanks mama, thanks. அண்ணே வெரி குட். இலக்கியாவால இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசையும் தர முடியல. ஆனா அஞ்சலி ரெண்டாவது மருமகளா வந்தாலும் முதல்ல குழந்தைய சுமந்து நம்ம கௌரவத்தையே காப்பாத்திருக்கா. அஞ்சலிக்கு நீங்க சரியான கிஃப்ட் தான் கொடுத்திருக்கீங்க. அஞ்சலி அந்த நெக்லஸ் போட்டுக்கோமா. சரி சரிங்க. கார்த்திக் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. என்ன இலக்கியா நெக்லஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, கெட்டா போயிடுவீங்க. மாமா எது வாங்கிட்டு வந்தாலும் அது நல்லாதான் இருக்கும்.
சரிப்பா, நீங்க டயர்டா வந்திருப்பீங்க, குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். சரி. ஆமாங்க, வாங்க. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். அஞ்சலி, உன் மாமனார் உனக்கு மட்டும் நெக்லஸ் வாங்கிட்டு வந்தது பார்த்து இலக்கிய முகம் செத்தே போச்சு. அவளுக்கு இதெல்லாம் வேணும். அப்பா ஏன் இப்படி பண்ணாரு? இதை நான் அவர்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. வைர நெக்லஸ் வாங்கினா 2 மருமகளுக்கு ஒன்னா தானே வாங்கிட்டு வரணும். அதை விட்டுட்டு அஞ்சலிக்கு மட்டும் நெக்லஸ் வாங்கிட்டு வர்றது என்ன நியாயம்? கர்ப்பம் ஆயிருந்தானே, இல்லனா என்ன? நீயும் மருமக தானே. சாரி இலக்கியா, உன் மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கோன்னு எனக்கு நல்லா புரியுது. ஒரு நெக்லஸுக்கு 2 நெக்லஸ் வாங்குறதுக்கு டைம் இல்லையா, இல்ல பணம் இல்லையா? அப்பா உனக்கும் நெக்லஸ் கொடுக்காம போனது பெரிய தப்பு. விடுங்க கௌதம், நான் எப்போ நகைக்கெல்லாம் ஆசைப்பட்டிருக்கேன். மாமா நமக்கு Dress வாங்கி கொடுத்திருக்காங்கல்ல, எனக்கு அது போதும். எதுக்கு இந்த நெக்லஸ் எல்லாம்? ஐயோ இலக்கியா, பிரச்சனை நெக்லஸ் இல்ல. அப்பா ஏன் பார்ஷாலிட்டி பாக்குறாருங்கிறதா என் கவலை. அவர் ஃபாரின்ல இருக்கும்போது அக்கறையா நீ எத்தனை போன் பண்ணிருப்பேன். உடம்ப பாத்துக்கோங்க, வேலை வேலைக்கு சாப்பிடுங்கன்னு பாசமா கேர் பண்ணிருப்பல அவரை. ஆனா அஞ்சலி அப்பாக்கு ஒரு நாளாவது போன் பண்ணி பேசியிருக்காளா? ஆனா அவளுக்கு தான் இப்ப பிரிஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வர வர இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஜானு ஓ மேல பழைய போடுறாங்க, அப்பா திடீர்னு இப்படி நடந்துக்கிறாரு. என்னாச்சு உங்களுக்குலாம்? இந்த ஜானு எப்பவுமே ஜெனுயினா நடந்துப்பாங்க. ஆனா இந்த 5-6 நாளா எல்லாமே உல்டாவா நடக்குது. பாரபட்சம் பார்க்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ் மட்டும் எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கணும்? இதே அஞ்சலி கிட்ட கொடுத்துருக்க வேண்டியதானே? இது ஜுவல் பாக்ஸ் மாதிரி இருக்கு. கௌதம், நெக்லஸ் கௌதம். அது என்ன பேப்பர்? கொடு. கௌதம், நீ என் மேல கோவமா இருக்கன்னு எனக்கு தெரியும். இலக்கியாவுக்கும் நெக்லஸ் வாங்கிட்டு வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா அம்மா தான் அஞ்சலிக்கு மட்டும் வாங்கிட்டு வர சொன்னா. ஆனா என்னால அப்படி இலக்கியாவை பிரிச்சு பார்க்க முடியுமா? அதான் இன்னொரு நெக்லஸ் வாங்கி யாருக்கும் தெரியாம உங்க ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சேன். எனக்கு எல்லா மருமகளும் ஒண்ணுதான். அத்தை ஏன் அப்படி சொன்னாங்க? இல்ல, அத்தை அப்படி சொல்ல மாட்டாங்க. சொன்னாங்கன்னு தான் அப்பா தெளிவா எழுதி இருக்காரு. ஜானுக்கு என்னாச்சு? முதல்ல நகைப்பட்டி எடுத்து அஞ்சலி கொடுத்தாங்க, இப்ப அவளுக்கு மட்டும் நெக்லஸ் வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. நல்லா இருந்த ஜானு ஏன் இப்படி மாறிட்டாங்க? சாரி இலக்கியா, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. ஏன் இப்படி பண்றீங்கன்னு ஜானு கிட்ட கேட்டே ஆகணும். கௌதம், கொஞ்சம் பொறுமையா இருங்க கௌதம். அத்தை ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல, ஆனா யோசிப்போம். யோசிக்கிறதுக்குள்ள ஜானு இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்களோ, அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பாரு, இப்போ பேசியே ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.